மறைந்த அருட்தந்தை ஆல்ஃபிரட் ஃபெலிக்ஸ் அடிகளார் அவர்களுக்கு இன்று 40ஆம் நாள் நினைவஞ்சலி. இவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர், மக்கள் பணியாளர், ஒரு அருட்தந்தையாக இருந்து கொண்டு சமயத்திலும் சரி சமூகத்திலும் சரி விளிம்பு நிலை மக்களுக்காக, வீதியோர மக்களுக்காக, சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக இயேசுவின் வழி நின்று அயராது பாடுபட்டு தன் இறுதி மூச்சு வரை நின்ற ஒரே காரணத்திற்காக இன்று வரை பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். பல இடங்களில் வாழுகிற மக்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து நன்றி கூறுகிறார்கள். அவருடைய சேவை என்பது இறைவனுக்கும் மனிதனுக்குமான உறவை மேம்பட செய்தது. விளிம்பு நிலை மக்களுக்காய், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காய், எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களோடு உடனிருந்து பணியாற்றிய அருட்தந்தை அவர்களுடைய மறைவு நம்மை ஆழ்ந்த துயரத்துக்கு இட்டு சென்றாலும் அவர் பணியில் நாம் தொடர்ந்து பணியாற்ற அழைக்கப்படுகிறோம். இந்த நாளில் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக அவரை பிரிந்து வாடுகிற அவர் பெற்றோர்கள், அவர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய இறைப்பணி என்பது நம் எல்லோருக்குமான பணி மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்குமான பணியாக இருந்தது. வீடு எரிந்து கொண்டிருந்த நிலையில் அந்த வீடு சரி செய்வதற்கு அவர் செய்த உதவி, சுனாமியால் பாதிக்கப்பட்ட போது பெற்றோர் இழந்த சிறுவர்களுக்கு அவர் செய்த உதவி, விதவை பெண்களுக்கு மறுவாழ்வு பெற அவர் செய்த உதவி, பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வி வளர்ச்சி பெற அவர் செய்த உதவி, குறிப்பாக சுனாமி பேரலை, குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஊரே முடங்கி போயிருந்த நிலையில் ஒவ்வொரு வீட்டுக்கும் உணவு வழங்குகிற மகத்தான திட்டம், அரிசி பருப்பு என அன்றாட வாழ்விற்காக அவர் செய்த அனைத்து உதவிகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். ஒரு மக்கள் பணியாளராக இருந்து கொண்டு தன் சேவையை யாருக்கும் தெரியாமல் அமைதியாக செய்து கொண்டிருந்த அருட்தந்தை இன்று உறங்குகிறார். இயேசுவின் வலதுபுறத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைப்பணி என்பது, மக்கள் பணி என்பது ஏதோ 1-2 காரியம் மட்டுமல்ல, எந்நேரமும் மக்களுக்காக தொடர்ந்து பணி செய்கிற பணி. இந்த பணியில் அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் அவரை நினைத்து அழாத குடும்பங்கள் இல்லை, அவருக்காக ஜெபிக்காத குடும்பங்களில் இல்லை. தனக்கு ஏற்பட்ட கடும் நோயிலும் கூட தன் இறுதி மூச்சு வரை இந்த மக்களுக்காக இருந்து இறை ஊழியம் செய்த அருட்தந்தை ஆல்ஃபிரட் ஃபெலிக்ஸ் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றி இறைவனில் நித்திய அமைதி பெற நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய பணி நம்மில் இருந்து தொடங்கட்டும். அவர் வழியில் நின்று நாமும் தொடர்ந்து இறை பணி, மக்கள் பணி, சமூக பணி, குறிப்பாக விடுதலைக்கான பணி என்று அனைத்து தளங்களிலும் இருந்து பணி செய்வோம். அருட்தந்தையின் உதவி, அருட்தந்தையின் ஆசீர், அருட்தந்தையின் நன்கொடை, அருட்தந்தையின் அருட்கரம் நம்மோடு இருப்பதை தொடர்ந்து உணர்வு பெற்றவர்களாக இருந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இது மறை மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, பங்கு மக்களுக்கு மட்டுமல்ல, ஓர் விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு பெருமிழப்பு. வீதியோர சிறுவர்